اللهم رب هذه الدعوة التامة والصلاة والقائمة سيدنا محمد والدعوة الرفيق العالي الشريف وبعث مقام محمد الكريم لا تستحو يوم القيامة ولا تخف الميعاد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على رسول من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பராமரித்து போதிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் முறித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் எப்பொழுதும் எல்லோரினாலும் வணங்கப்பட தகுதியான ஏகன் என்று சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை அடியற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த இஸ்லாமிய புது வருடத்தின் முதலாவது தினத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் இறை கட்டளையாம் ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் இறையில் மஸ்ஜிதுக்கு வருகை தந்து நவைத்துல் இஅ்திகாஃபி ஹாதல் மஸ்ஜித் மா தும்து லில்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதில் தரித்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுக்காக தரித்திருக்கிறேன் என்ற தூய நல்லெண்ணத்துடன் நிகழ்த்தப்படும் குத்பா பேருரையை நிதானமாக கவனமாக செவிதாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதுடன் பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்ற தூய நல்ல பரந்த விரிந்த எண்ணத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் வீற்றிருக்கும் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஏவல்களையும் எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விலக்கல்களையும் தந்திருக்கிறான். அவனது ஏவல்களை தம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவனால் விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்களில் முற்றிலும் முற்றாக தவிர்ந்து ஒதுங்கு வாழும் விடயத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நான் இறை கட்டளை பிறப்பிக்குகின்றேன், வசியத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் இன்று இஸ்லாமிய ஒரு புது வருடத்தில் முதலாவது தினத்தில் முதலாவது ஹுத்பாவில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ஒன்று கூடுதலை பொருந்திக் கொள்வானாக. வானம் பூமி படைக்கப்பெற்ற காலத்திலிருந்து ஒரு வருடம் என்பது 12 மாதம் என்பது அல்லாஹுடைய தியரி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹுடைய வேதம் சொல்லுகின்றது யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பெற்ற காலத்திலிருந்து ஒரு வருடம் என்பது அது 12 மாதங்களை கொண்டது. மின்ஹா 4 ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய முடிவு, அல்லாஹுடைய தியரி. இந்த உலகத்தை, வானத்தை, பூமியை, சூரியனை, சந்திரனை படைத்தவன் அவனுடைய தியரி. சோழர்களே, பெரியார்களே, இஸ்லாமிய வருடத்தின்
முதல் மாதம் அது முஹர்ரமுடைய மாதம். ஒரு வருடத்தின் இறுதி மாதம் அது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அல்லாஹ் அக்பர்! என்ன அழகான ஒரு மார்க்கம்! அல்லாஹுக்கு நாம் என்றும் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு வருடத்துடைய ஆரம்பமும் சிறப்பானது, ஒரு வருடத்துடைய இறுதியும் சிறப்பானது. ஏன் குர்ஆன் சொல்லுகிறது ஒரு வருடம் 12 மாதம், 12 மாதங்களில் 4 மாதங்கள் அதிசிறப்பு மிக்க மாதம். அது என்ன? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். நாம் இன்றிருக்கும் முஹர்ரம், இதற்கு முன்னால் கடந்த துல்ஹிஜ்ஜா, அதற்கு முன்னால் இருந்த துல்காதா, அதற்கு முன்னால் ஷாபான், அதற்கு முன்னால் ரமலான். துல்ஹிஜ்ஜா, துல்காதா, ஷாபான், ஷவ்வால், ரமலான், அதற்கு முன்னால் ஷாபான். சகோதரர்களே பெரியார்களே, துல்காதா, துல்ஹிஜ்ஜா இது 2 மாதமும் ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேற்றப்படும் ஒரு காலம். பொதுவாக ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்குரிய காலம் ஷவ்வாலிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதற்கு முன்னால் ரமலான், அது நோன்புடைய கடமை. ஒரு வருடத்தின் ஆரம்பம் அது முஹர்ரம், அதனுடைய முடிவு துல்ஹிஜ்ஜா. ஒரு வருடத்துடைய ஆரம்பமும் சிறப்பானது, இறுதியும் சிறப்பானது. அல்லாஹ் எதனை சொல்லுகிறான் என்றால், மூமின்களாக வாழக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் சிறப்பாக இருக்க வேண்டும், முடிவும் சிறப்பாக இருக்க வேண்டும். நாம் பிறந்திருக்கிறோம், நாம் ஒரு வருடத்தை அடைந்திருக்கிறோம் என்றால், புதிய ஒரு வருடத்தை அடைந்திருக்கிறோம் என்றால், எமக்கு அல்லாஹ் வாழ்க்கையை தந்த ஒரு பாரிய ஒரு முதல் எம்முடைய வாழ்க்கையின் காலம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது வருடத்தை அடைந்திருக்கிறேன் என்றால், அல்லாஹ்வால் எனக்கு வழங்கப்பட்ட ஆயுளில் ஒரு வருடத்தை முடித்திருக்கிறேன். ஒரு வருடத்தை துவங்கியிருக்கிறோம் என்றால், எனக்கு வழங்கப்பட்ட ஆயுளில், அஜலில், காலத்தில் ஒரு வருடத்தை முடித்திருக்கிறேன். இந்த நேரத்தில் புதிய ஒரு வருடத்தை முன்னோக்கி கொண்டாடி வரவேற்பதில் ஏற்படும் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு குதூகலத்தை போல இதனுடைய யதார்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு 60 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய முடிவிருந்திருக்குமாக இருந்தால், என்னுடைய ஆயுளில் ஒரு வருடம் குறைந்திருக்கிறது. உலக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுத்திருக்கிறேன், ஆகிரத்துடைய வாழ்க்கையை நான் நெருங்கியிருக்கிறேன். 6 வயதுடையவர் இன்று 7வது வயதை அடைந்திருக்கிறார். நாள் கடக்குகிறது, வாரம் கடக்குகிறது, மாதம் கடக்குகிறது, வருடங்கள் கடக்குகிறது, வயது செல்கிறது என்றால், எனக்கு அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஆயுளில் ஒரு வருடம் முடிந்திருக்கிறது. உலகத்துக்கு பிரியாவிடை கொடுத்திருக்கிறேன், ஆகிரத்தை முன்னோக்கியிருக்கிறேன். இந்த இடத்தில் புத்திசாலி யார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அல் கைஸ் மன் தான நஃப்ஸஹு லிமா பஅதல் மௌத், தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கைக்குரிய தயாரிப்பு. நான் ஒரு வியாபாரியாக, ஒரு தொழிலதிபராக, ஒரு மாணவனாக, ஒரு உத்தியோகம் செய்யக்கூடியவனாக இருந்தால், வருடத்தின் ஒரு விடத்தம், வருடத்தில் இறுதியில் நாம் ஒரு கணிப்பீடு செய்கிறோம். இந்த வருடத்தில் நான் முதலீடு செய்த முதலீடுகள் என்ன, இந்த வருடத்தில் அடைந்த லாபங்கள் என்ன, அடைந்த பெறுபாடுகள் என்ன, விடுபட்ட தவறுகள் என்ன, நாம் இன்னும் அடைவதற்காக எத்தனை முயற்சிகள் செய்ய வேண்டும் என்ற திட்டங்கள், எந்த நுணுக்கங்கள், இதற்கான கான்ஃபரன்ஸ்கள், இதற்கான ஏற்பாடுகள், இதற்கான பயணங்கள் என்றெல்லாம் நாம் திட்டமிடுவது போல, அருமையான சகோதரர்களே பெரியார்களே, புது வருடத்தை அடைந்திருக்கும் நாம் சென்ற வருடத்தில் பக்கம் நாம் கவனம் செலுத்துவது ஒரு புத்திசாலி என்பதற்குரிய அடையாளம். அழிந்து போகக்கூடிய, முழிந்து போகக்கூடிய, பிரியாவிடை சொல்லக்கூடிய, அற்பகரமான, கீழ்த்தரமான, அல்லாஹ்விடத்தில் பெருமதி இல்லாத ஒரு துனியாவை, பணத்தை, காசை, அறிவை, படிப்பை, ஒரு பட்டத்தை அடைவதில், அடைந்ததை பாதுகாப்பதில், அதை பெருக்குவதில் எந்த அளவு தூரம் சிந்தனையும் முயற்சியும் உழைப்பும் இரவும் பகலும்
முயற்சிகள் செய்யும் நாம் அழிந்து போகக்கூடிய இந்த துனியாவுடைய இந்த வாழ்க்கைக்காக நாம் எத்தனை வகையான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் நாம் அழிவே முடிவே இல்லாத ஆகிரத்துடைய நிரந்தரமான உண்மையான யதார்த்தமான ஹக்கீக்கத்தான தனிமையான அந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் நான் எத்தனை முயற்சிகள், என்ன சேமிப்புகள், என்ன தங்கரீகங்கள், என்ன ஸ்டாக் நான் செய்திருக்கிறேன் என்பதை இத்தருணத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய சுய விசாரணை செய்து கொள்வது காலத்தின் மிக தேவை சகோதரர்களே. இவர்களை புத்திசாலிகள் ஒரு வருடத்தின் முடிவில் எமது இருப்பை கணக்கெடுப்பதற்காக எத்தனை நாட்கள், வாரங்கள், மணிகள், நேரங்கள், எத்தனை மனிதர்களுடைய முயற்சிகள் ஈடுபடும் நாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்த தவறுகள், விட்ட சறுகுதல்கள், சேர்த்த சேர்மானங்கள் என்ன என்பதை சிந்திப்பதற்காக இன்றைய தருணத்தில் குறைந்தது ஒரு 2 மணித்தியாலங்கள் ஒதுக்கி சென்ற வருடத்தில் நான் செய்த தவறுகள் என்ன, ஒவ்வொருவர்களும் ஹாசிபு கபல அன் துஹாசபு, கியாமத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் தன்னை தான் சுய விசாரணை செய்து கொள்வது தன்னுடைய வாழ்க்கையை திருத்துவதற்கான வழியாக அமையும். இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற மார்க்க அறிஞ மேதைகள் சொல்லுகிறார்கள், யார் ஒரு மனிதர் தன்னை பூர்த்தியானவன், நான் தூய்மையானவன், நான் அறிவாளி என்று யார் தன்னை தற்பெருமை கொண்டு விடுகிறார்களோ, யார் தன்னை அறிவாளி என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறாரோ அறிவின் வாசல் மூடப்பட்டுவிடும். தான் தூய்மையாளன் என்ற எண்ண மமதை யாருடைய உள்ளத்தில் உருவெடுத்து விடுமோ அவருடைய வாழ்க்கையில் தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுவிடும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாம் நினைக்க வேண்டும், என்னை விட அறிவில் கூடியவர்கள் நிறைவானவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய அறிவை, ஆற்றலை நாம் செவிதாழ்த்தினுடைய வாழ்க்கையை இன்னும் புடம் போட வேண்டும், இன்னும் மேலோங்க வேண்டும். நான் என்னை விட தவறிழைத்தவன் யாரும் இல்லை, தௌபாவுக்குரிய வழி என்னவென்று தான் தன்னை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய முதலாவது முயற்சி, சென்ற வருடத்தில் விட்ட தவறுகளை யாரும் யாரையும் பட்டியல் போடுவதல்ல, தன்னை தானே ஒரு சுய விசாரணை செய்து கொள்வது எதிர்வரும் வருடத்தில் எமது வாழ்க்கையின் வெற்றியின் பாதையில் செல்வதற்குரிய அழகான ஒரு வழியாக இருக்கும். நன்மையுடைய நான் செய்த நன்மைகளை பட்டி போட ஆரம்பித்து விடுவோமாக இருந்தால் ஷைத்தான் பெருமை ஏற்படுத்தி விடுவான், மமதை ஏற்படுத்திவிடும், கிபர் உண்டாகிவிடும். இவ்வளோ பெரிய அமல் செய்திருக்கிறார், இல்லை சோதரர்களே, என்னுடைய தனிமையில், இருளில், உள்ளூரில், வெளியூரில், எண்ணத்தால், செயலால், சொல்லால், கல்வால், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அயலகத்தவர்கள், ஊரவர்கள், நண்பர்கள், மற்றவர்களுக்கு செய்த துரோகங்கள், விரோதங்கள், நான் செய்த தவறுகள், இருளில், தனிமையில், பயணத்தில், உள்ளூரில், வெளியூரில் நான் கடந்து கொண்டவைகள், செய்தவைகள் ஊருக்கு மறைக்கலாம், உலகத்துக்கு மறைக்கலாம், தனக்குத்தானே மறைக்க முடியாது சகோதரர்களே. தன்னுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், கலப்புக்கள், வட்டி, ஹராமியத், மோசடிகள் வாழ்க்கை நடந்திருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. மனிதன் என்றால் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன் என்றாலும் மனிதர்களில் சிறந்தவர். அத்தாயிபு மின தம்பி கமல்லா தம்பலா, அத்தாயிபு மின தம்பி கமல்லா தம்பலா, பாவம் செய்து அந்த பாவத்தை உணர்ந்து அதற்கான தௌபா செய்பவர்களே மனிதர்களில் சாலச் சிறந்தவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய புது வருடத்தில் கால் வைத்திருக்கும் நாம் ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி என்னுடைய வாழ்க்கையில் சென்ற வருடத்தில் நடந்த பாரதூரமான ஞாபகம் இருக்கக்கூடிய தவறுகளை ஒரு ஏட்டில் எழுதுங்கள். அப்போதுதான் சுய விசாரணை செய்து கொள்ள முடியும். தௌபாவை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள், உறுதி எடுங்கள், யா அல்லாஹ் வாழ்க்கையின் பின்னால் இதுபோன்ற தவறுகளை செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை சகோதரர்களே. அதனால் தான் பிறை கண்டதும் இவர் இஸ்லாமிய வருடம், இஸ்லாமிய மாதம் ஆரம்பம், அது முடிவு, அது ஹிலாலிய பிறையை மையப்படுத்தியது. இஸ்லாமிய வருடத்தில் 12 மாதங்கள், ரோமர்கள் ஹிரோக்கருடைய அவர்களுடைய வருடத்திலும் அது ஒரு வருடம் 12 மாதங்கள். அவர்களுடைய நாட்காட்டிகள் அது சூரியனை மையப்படுத்தியது. அதன் பிறகு
பிரகாரம் ஒரு வருடம் என்பது 365 கால் நாட்களை கொண்டது ஒரு வருடமாக இருக்கிறது. அவர்களுடைய அந்த மாதத்தின் கணிப்பில் ஒரு மாதம் என்பது 28 அல்லது 29 அல்லது 30 அல்லது 31 தினங்களை கொண்டது ஒரு மாதம். இஸ்லாமியர்களாகிய எங்களுடைய கணிப்பும் கணக்கும் அது ஹிலாலியத்தை, அது சந்திரனை மையமாக கொண்டது, பிறையை மையமாக கொண்டது. ஒரு வருடம் என்பது 354 நாட்களை கொண்டது ஒரு வருடம். அது 12 மாதம். ஒரு மாதம் என்பது 29 அல்லது 30 தினங்களை கொண்டதே ஒரு மாதம். 31 கிடையாது, 28 கிடையாது. 29வது தினம் நாம் பிறை பார்ப்போம். எமது நோன்பாக இருக்கலாம், எமது ஹஜ்ஜாக இருக்கலாம், எமது பெருநாளாக இருக்கலாம், எமது ஜகாத்தாக இருக்கலாம், எமது இத்தாவாக இருக்கலாம். என்ன சகோதரர்களே, வாழ்க்கையின் ஒரு முஸ்லிமுடைய எல்லா செயற்பாடுகளும் அது காலத்தை மையப்படுத்தியது. காலம் கணிக்கப்படுவது அது ஹிலாலியத்தை பார்த்து, ஹிலால் பார்ப்பது, பிறை பார்ப்பது அது ஜம்மியத்தில் உலமாவுக்கோ அல்லது பள்ளியுடைய இமாமுக்கோ அல்லது மௌலைமாருக்கோ பொறுப்பான விடயம் அல்ல. முஸ்லிமாக பிறந்தவர்கள் யாவரும் பிறை பார்ப்பது ஒரு இபாதத். அதனால் தான் பிறை பார்த்து தலைப்பிறை கண்டால் ஓத வேண்டிய துஆவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். பிறை பார்த்தால் ஓத வேண்டிய துஆ என்ன? எங்கள் எத்தனை பேர்களுக்கு தெரியும் சோர்களே? اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام وبالتوفيق وبالرضا برحمتك يا أرحم الراحمين. பிறை பார்ப்பது இபாதத். அது நோன்புக்கும் பெருநாளுக்கும் மட்டும் சொந்தமானது அல்ல. இதை இந்த உலமாக்கள் துல்லியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எமது முழு முஸ்லிமுடைய பொறுப்பு சகோதரர்களே. அந்த பிறை பார்த்ததும் ஓத வேண்டிய துஆவின் அர்த்தம் என்ன? ஒரு மாதம் துவக்கத்தின் ஆரம்பத்திலே துஆவை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா, யா அல்லாஹ், இந்த ஒரு புதிய ஒரு பிறையை நாம் கண்டிருக்கிறோம். இந்த பிறையின் ஆரம்பத்திலிருந்தே பில் அம்னி வல் ஈமான், யா அல்லாஹ், இந்த மாதத்தை அம்னு நிறைந்ததாக, அபயம் அளிக்கப்பட்டதாக, பாதுகாப்பு நிறைந்ததாக, பில் அம்னி வல் ஈமான், யா அல்லாஹ், ஈமானுடன் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் வாயிலிருந்து சுப்ஹானல்லாஹ் மொழிய முடியாது சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜதா செய்ய முடியாது. ஒரு பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கிருபை வாழ்க்கையில் மிக பிரதானமானது. எனவே நாம் ஒவ்வொரு தலை பிறையின் பொழுது ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான். அம்னையும் ஈமானையும், ஈமான் அது இறை நம்பிக்கை, விசுவாசம், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வழங்கப்பட வேண்டும். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் அறிவுள்ளவர்கள் படைத்தவனை விளங்கும் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். மடையர்கள் சகோதரர்களே, படைத்தவனை வழங்கும் அறிவில்லை, படைப்பினத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள், அதில் கண்டுபிடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் அல்லாஹ்வை விளங்க முடியாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். தனித்தவன், ஏகன், தேவையற்றவன், பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, ஏகன் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய உலூஹியத், அல்லாஹ்வுடைய ருபூபியத், அல்லாஹ்வுடைய அஸமத், அல்லாஹ்வுடைய குத்ரத் இருக்க வேண்டிய இடம் உள்ளம் சகோதரர்களே. உள்ளம் அது அல்லாஹ்வின் இல்லம். உள்ளம் அல்லாஹ்வின் இல்லம். இந்த இல்லத்தில் இருக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய சிந்தனை சகோதரர்களே. எனவே ஒரு பிறை கண்டதும் கேட்க வேண்டிய துஆ அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். யா அல்லாஹ், சலாமத்தை தருவாயாக, ராகத்தை தருவாயாக, ஆஃபியத்தை தருவாயாக. இது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம், யா அல்லாஹ், என்னை ஒரு முஸ்லிமாக வாழ தருவாயாக. ஒரு முஸ்லிமாக பிறப்பது சாதனை அல்ல சகோதரர்களே. இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து ஒரு மூமினாக முஸ்லிமாக மௌத்தாகுவது சாதனை மறந்து விடாதீர்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கியாமத்துக்கு ஒரு நெருக்கமான காலம் வரும். காலையில் மூமினாக இருப்பார், மாலையில் காஃபிராக ஆகிவிடுவார். நஊது பில்லாஹி மின்ஹா. மாலையில் மூமினாக இருந்தவர் காலையில் காஃபிராகி விடுவார். அக்காலத்தில் ஈமானை, தீனை, இஸ்லாத்தை பாதுகாக்க
பாதுகாப்பது உள்ளங்கரத்தில் நெருப்பு கங்கை வைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு சிரமமாக இருக்குமோ இதே போல இஸ்லாத்தை ஈமானை பாதுகாப்பது ஒரு கேள்வியாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை, இபாதத்துக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. எனவே ஒரு மாதத்தின் ஆரம்பத்தில் ஓத வேண்டிய துஆவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார். இரண்டாவது சகோதரர்களே, இஸ்லாமிய வருடம் அது ஹிஜ்ரி ஆண்டை கொண்டது. இந்த வருடம் வந்துவிட்டால், ஒரு மாதத்தின் தோற்றம் வந்துவிட்டால் எல்லோரும் ஹிஜ்ரத்தை பேசுவார்கள். நாம் இங்கு இருப்பது இஸ்லாமிய புது வருடம் 1447வது ஹிஜ்ரி ஆண்டில் இருக்கிறோம். சகோதரர்களே பெரியார்களே, அது ஒரு வருடத்தின் ஆரம்பம், அது ஹிஜ்ரத்தை மையப்படுத்தியது. இந்த இடத்தில் ஹிஜ்ரத்துடைய பாடத்தை பேசுவதை விட, ஹிஜ்ரத் என்றால், ஹிஜ்ரத் என்பது ஒரு அரபு பதம், அரபு வார்த்தை. இது ரெண்டு வகையான ஹிஜ்ரத் இருக்கிறது. ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்துல் அவுதான், ஒன்றே தான் பிறந்தே வாழ்ந்தே வளர்ந்த இடத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தீனை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை அந்த ஊரில், அந்த நாட்டில், நான் இருக்கும் பிரதேசத்தில் என்னால் வாழ முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது, எனக்கு எதிராக, தீனுக்கு, மார்க்கத்துக்கு எதிராக பாரிய சக்திகள், சதிகள், சூழ்ச்சிகள் தீட்டப்படும் நேரத்தில் என்னுடைய தீனை, இஸ்லாத்தை, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக பிறந்த இடத்தை விட்டு தொடர்ந்து செல்வது இதற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். ஒரு முஸ்லிம் என்பவன், ஒரு மோமின் என்பவன் கொள்கைவாதியாக இருக்க வேண்டும். என்னுடைய ரத்தம், இந்த உயிர், இந்த உடல் அது போக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த பூமியில் பாழ்படுத்தப்படுவதை என்னால் தாங்க முடியாது. ஒரு முஸ்லிமுடைய கோட்பாடு. அதனால்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் குஃபார்களும் அந்த விருந்தில் இருக்கிறார்கள். பாரிய விருந்து பரிமாறப்படுகிறது. அங்கே பலர்கள் உண்ணுவிட்டு அவர்களுடைய உணவுகளின் மீதத்தை வீசிவிட்டு செல்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உண்ணுவிட்டு தன்னுடைய விரலை சுவைக்கிறார்கள். காஃபிர்கள் பார்த்து கிண்டல் அடிக்கிறார்கள். உண்டது போராது போன்று விரலை சுவைக்கிறார், விரலை கடிக்கிறார். என்ன சொன்னார்கள்? இந்த மடையர்களுக்கு முன்னால், இந்த மடையர்களுக்கு முன்னால் என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர், என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை பாராட்டப்படுவதா? ஒரு முஸ்லிமுடைய உணர்வு, ஒரு முஸ்லிமுடைய வேகம், ஒரு முஸ்லிமுடைய கொள்கை, நான் மார்க்கவாதி, என்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய தீனை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இந்த மண்ணில், இந்த பூமியில், இந்த இடத்தில் அனுமதி இல்லை என்று வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக எதையும் துறப்பேன் என்ற உணர்வு இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படி துறந்த ஒரு சமூகத்தின் வாழையடியில் வந்தவர்கள் நாம். எமது சமூகம் என்ன? சஹாபாக்கள் ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையை அந்த பூமியில் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி இல்லாத சந்தர்ப்பத்தில் வழியாக்கி சென்றார்கள். இதற்கு செல்வது ஹிஜ்ரத்துல் அவுதான், நாடு கலப்பது, இடம் பெயர்வது, வேதத்துக்கு செல்வது. ஹிஜ்ரத்துடைய இரண்டாவது ஒன்று இருக்கிறது. இந்த ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்துல் அவுதான் என்பது இது குறித்த காலம், குறித்த இடம், குறிப்பிடப்பட்ட சிலர், அவர்களுக்கு அது கடமையாகும். அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றதன் பின்னால் யாரெல்லாம் மக்காவில் இருந்தார்களோ அவர்கள் அவருடைய தீனை பாதுகாப்பதற்கு மதீனாவுக்கு வருவது கடமையாக இருந்தது. ஹபஷாவில் இருந்தவர்கள் ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரத் சென்றார்கள். ஹபஷாவில் உள்ளவர்கள் அல்லது மதீனாவில் உள்ளவர்கள் மீது அவர்கள் ஹிஜ்ரத் செல்வது அவர்கள் மீது கடமையாக்கப்படவில்லை. சால்கை பெரியார்களே, இது குறித்த காலம், குறித்த நேரம், குறிப்பிடப்பட்டவர்கள் சில காலத்துக்கு பின்னால் இந்த ஹிஜ்ரத் துண்டிப்பாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹி, ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு இந்த ஹிஜ்ரத் கிடையாது. ஹிஜ்ரத்துடைய இரண்டாவது வகை இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அல் முஹாஜிர், அல் முஹாஜிர் மன் ஹாஜர நஃப்ஸஹு மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ் மன் ஜாஹத நஃப்ஸஹு. முஹாஜிர் என்பவர்
அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் விலக்கிய, அல்லாஹ் ஹராமாக்கிய பாவமான விடயத்தை விட்டு விடுபவர் அவர் முஹாஜிர் ஆகுவார். இந்த ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்துல் மஆசி, பாவத்தை விடுவதற்கான ஹிஜ்ரத். இது இக்காலத்திலும் சிறிய பெரிய ஆண் பெண் எந்த நாட்டில், எந்த தேசத்தில், எந்த பிரதேசத்தில், எந்த தரத்தில் இக்காலத்தில் வாழ்வர்களாக இருந்தாலும் இதற்காக இந்த ஹிஜ்ரத் இது என்றும் கடுமையான ஹிஜ்ரத். அல் முஹாஜிர் மன் ஹாஜர நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். ஒரு முஹாஜிர் என்பவர் அல்லாஹ்வுடைய வழிபாடு, அல்லாஹ்வுடைய கடுமையான விடயங்கள் நிறைவேற்றும் விடயத்தில் உள்ளத்தில் முயற்சி செய்பவர். அல்லாஹ் தடுத்த, ஹராமாக்கிய, விலக்கிய அந்த விடயங்கள், அது என்னுடைய உயிர், உடல், அது அதற்காக அல்லாஹ் தடுத்த ஒரு விடயம், நான் வாழும் ஒரு வீடு, நான் இருக்கும் ஒரு சூழல், என்னுடைய நண்பர், என்னுடைய தொலை தொடர்பு சாதனம், என்னுடைய தொழில், என்னுடைய பயணம், அதில் சென்றால் அல்லாஹ் தடுத்த பாவகரமான விடயங்கள் நடைபெறுகிறது என்றால் அதை விடுவதற்கு பேர் ஹிஜ்ரத். சகோதரர்களே, எந்த நண்பரினூடாக, எந்த இடத்தினூடாக, என்ன தொழிலினூடாக நான் இந்த தொழிலை செய்ய, அந்த தொழிலினூடாக ஹராம் கலக்குகிறது, இவருடன் பழகிறேன், அதனால் அவருடைய தாக்கம் என்னிலும் தாக்கம் செலுத்துகிறது, அந்த நட்பை விடுகிறேன், இதற்கும் ஹிஜ்ரத். இவரை விடுவது பாவத்தை விடுவதற்கு சமன். சகோதரர்களே, இந்த தொழிலை விடுவது இது ஹராத்தை விட்டு பாதுகாப்பதற்குரிய வழி. இந்த ஹிஜ்ரத் இது இது எக்காலத்திலும் பாக்கியாக இருக்கும். இதனால் தான் உலமாக்கள் சொல்லும் பொழுது ஹிஜ்ரத் அல் ஹிஜ்ரத்து ஹிஜ்ரத்தான், ஹிஜ்ரத் அது ரெண்டு வகை. ஒன்று ஹிஜ்ரத்துல் அவுதான், நாடு கலந்து செல்வது. இரண்டாவது ஹிஜ்ரத்துல் மஆசி, பாவத்தை விடுவதற்கான ஹிஜ்ரத். பாவத்தை விடுவதற்கான ஹிஜ்ரத் இது எக்காலத்திலும் எல்லா நபர்களிலும் ஒவ்வொருவருடன் சம்பந்தப்பட்டது, ஒவ்வொருடன் சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையில் தரித்திரியங்கள், வாழ்க்கையில் பீடைகள், வாழ்க்கையில் கஷ்டங்கள், வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படுவது எமது பாவத்தின் வெளிப்பாடு. சோதரர்களே, ஹதீஸுடைய கருத்து, ஒரு அடியான் அவனுடைய ரிஸ்க், அவனுடைய அஜல், அவனுடைய மவுத் அவனை தேடுவது போல அவனுடைய ரிஸ்க் தேடுகிறது. இரண்டாவது ஹதீஸ், ஒரு மனிதன் பாவம் செய்தால், தவறு செய்தால் அவனுக்கு முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க் அவனை விட்டு தூரமாக்கப்படுகிறது. வாழ்க்கையில் செழிப்பையும் சிரமத்தையும் ஏற்படுத்துவது எம்முடைய செயற்பாடுகளுடன் சம்பந்தம் இருக்கிறது. வாழ்க்கையில் செழிப்பும் செல்வமும் எமது செயற்பாடுகளுடன் சம்பந்தம் இருக்கிறது. சுய கருத்து கிடையாது. குர்ஆனை சொல்லுகிறேன், ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. பூமியில், கடலிலும், தரையிலும் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகள், அசம்பாவிதங்கள், மனிதர்கள் தம் கரங்களினால் செய்து கொண்ட வினைகள், அதனுடைய வெளிப்பாடுகள். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய இந்த பாடத்தில் நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஹிஜ்ரத், நாம் கொள்ள வேண்டிய உறுதி, ஒரு புது வருடத்தை, ஒரு ஹிஜ்ரி ஆண்டை அடைந்திருக்கும் நான், இந்த வருடத்தில் என்னால் இந்த உடம்பால், இந்த உயிரால், உடம்பை தந்த அல்லாஹ், அந்த உடம்பில் உயிரை தந்தவன், அவனுக்கு முன்னால் இந்த உடலால், உயிரால் தவறுகள் நடைபெற மாட்டாது. சென்ற வருடத்தில் நடந்தவைகளை பட்டியலிட்டு தௌபா செய்வதுடன் எதிர்வரும் காலத்தில் இந்த தவறுகள் நடைபெறாது. அதற்கான சூழல்கள், சந்தர்ப்பங்கள், வழிவகைகள் ஏற்படுமாக இருந்தால் அதை விட்டு வெளியாகுவேன். அதற்கு பேர் ஹிஜ்ரத். சோதரர்கள், அதற்கு பேர் ஹிஜ்ரத், அதற்கு பேர் துறவரம். இது எல்லோருடன் சம்பந்தப்படும். கொடுக்கல் வாங்க, வியாபாரம், மனைவி பிள்ளைகள், அயலகத்தவர்கள், ஊரத்தவர்கள். சோதரர்களை பெரியார்களே, பாவம் என்று சொல்லும் பொழுது, பாவம் என்று சொல்லும் பொழுது உடலின் உறுப்புகளினால் செய்வதை பாவம் என்று விளங்கிய நாம், களவெடுப்பது, விபச்சாரம் செய்வது, வட்டிக்கு கொடுப்பது, இவைகளை பாவம் என்று விளங்கிய நாம், பாவத்தில் இன்னொரு பகுதிகள் இருக்கிறது. அந்த பாவம் இதைவிட பாவ தூரமானது. உள்ளத்தினால் நடைபெறும் பாவம், அகம்பாவம், பெருமை, பொறாமை, வஞ்சகம், நிஃபாக், இது உள்ளத்தின் பாவம்.
இதனுடைய தாக்கம் வாழ்க்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உடலை சுத்தம் செய்ய வேண்டிய நாம் உள்ளத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். அகத்தின் சுத்தம் மிக முக்கியமானது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ ஆமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை செல்வங்களை பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் உள்ள எண்ணங்களை அல்லாஹ் உற்று நோக்குகிறார். செயற்பாடுகளை அல்லாஹ் கழித்துக் கொண்டிருக்கிறார். எம் ஒவ்வொருவரிடமும் 2 மலக்குமார்கள் இந்நேரமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, மா யல்ஃபிது மின் கௌலின் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒவ்வொரு மனிதர்களும் 2 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். ரகீப் அதீத் என்னக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். எமது பட்டோலைகளே நாம் செய்யும் கரைக்கும் பார்க்கும் எண்ணும் அனைத்து செயற்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஊருக்கு மறைக்கலாம், வீட்டுக்கு மறைக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மறைக்கலாம், கணவன் மனைவிக்கு மறைக்கலாம், மனைவி கணவனுக்கு மறைக்கலாம், ஊரில் நல்லவர்களை போல் நடிக்கலாம். அல்லாஹுக்கு முன்னால் நடிக்க முடியாது சகோதரர். உள்ளத்துடன் பேச வேண்டியது மிக முக்கியமான ஒரு பாடம். உறவுகளுடன் பேச்சு கிடையாது, குடும்பங்களுடன் பேச்சு கிடையாது. சகோதரர்களே, ஒவ்வொருவர்களும் மற்றவர்களுடன் பேசுவதை விட தான் தன்னுடைய நஃப்ஸை, தான் தன்னுடைய உள்ளத்தை நோக்கி கேள்வி எழுப்புவதும் பேசுவதும் கட்டாய கடமை சகோதரர். அதனால் தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. கியாமத்தில் உங்களிடத்தில் தனிமையில் எரிவில் மண்ணறையில் வைத்து விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உடலில் உயிர்க்கும் பொழுது உன்னை நீ சுய விசாரணை செய்து கொள். உன்னை நீ சுய விசாரணை செய்து கொள். இதனால் தான் பாவத்தின் வெளிப்பாடுகள் என்ன, நாம் செய்யும் செயற்பாடுகளின் வெளிப்பாடுகள் என்ன. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் நலவு செய்கிறார், நன்மை செய்கிறார். நன்மை என்றால் என்ன? தஸ்பீஹ் செய்வது, தஹ்லீல் செய்வது, தக்பீர் சொல்லுவது. மஸ்ஜிதுக்கு அவர் நடந்து வருகிறார். ஒவ்வொரு 8 நன்மைகள் வழங்கப்படுகிறது. பாதையில் சொல்லும் பொழுது கல்லை, முள்ளை, கரடுகள், மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் கிடைக்கிறது, அகற்றி விடுகிறார். ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறார், உதவி செய்கிறார். நன்மை என்பது வெறுமனே தொழுகையும் நோன்பும் குர்ஆனும் சதக்காவும் மட்டுமல்ல சகோதரர்களே. சொல்லால், செயலால், நடத்தையால், எண்ணத்தால் அவருடைய உள்ளத்தில் துடிதுடிக்க வேண்டும். எனக்கு வசதி இல்லை, இருந்தால் நானும் இவருக்கு கொடுப்பேனே, நானும் இந்த மஸ்ஜிதை கட்டுவேனே. உள்ளத்தில் கொதிக்கிறார். அல்லாஹ் நன்மைகளை கொடுக்குகிறார். அல்லாஹ் அக்பர். ஒரு மனிதர் நன்மை செய்தால் அதனூடாக கிடைக்கும் லாபத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நன்மையின் முதலாவது தன்மை ஒரு மனிதனுடைய உள்ளம் அது பிரகாசமாகின்றது. இந்த முகத்தை பிரகாசமாக்க எத்தனையோ வகையான கெமிக்கல் கிரீம் போடுகிறார்கள், பணம் செலவழிக்கிறார்கள். உள்ளம் அது இருளாக இருக்கிறது, முகம் வெளிச்சமாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் பெருமானம் கிடையாது சகோதரர்களே. உள்ளத்தை பிரகாசமாக்க வேண்டும். அமல் அதனுடைய தன்மை முதலாவது நூறுல் கல்ப், உள்ளம் பிரகாசமாகும். ஒரு மனிதர் அமல் செய்கிறார், அதனுடைய முதலாவது தாக்கம் அந்த மனிதனுடைய உள்ளம் அது வெளிச்சமாகிறது. இரண்டாவது அந்த நன்மையின் தன்மை அவருடைய முகம் அது ஒரு விதமான பிரகாசமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும். முகத்தை பார்த்தால் மறுமலர்ச்சியாக இருக்கும். இந்த அமலுடைய தன்மை சோதனை. மூன்றாவது, அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உடலில் ஒரு விதமான சக்தியை கொடுக்கிறான். குவத்துல் பதன், உடல் அது ஆரோக்கியமாக இருக்கும், வயதுகள் சென்றிருக்கும், அவருடைய உள்ளத்தில் உள்ள எண்ணம் அது வாலிபமாக இருக்கும், வாலிபமாக இருக்கும். உடல் அது ராகத்தாக இருக்கும். குவத்துல் பதன், உடம்பு அது பலமாக இருக்கும். இபாதத் உடம்புக்குரிய உணவு சகோதரர்களே. நான்காவது, அல்லாஹ் அமலுடைய வெளிப்பாடு வபரக்கத்தன் ஃபிர் ரிஸ்க், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துகிறார். ஐந்தாவது, ஒரு மனிதர் இபாதத்தில் மூழ்குவாராக இருந்தார், இபாதத்துடையவராக இருந்தார். ஐந்தாவது, அல்லாஹ்
அந்த மனிதனை பற்றி படைப்பினங்களுடைய உள்ளத்தில் அன்பை இறைக்குகிறான். கடலில் வாழும் மீன்கள், காட்டில் வாழும் விஷஜந்துக்கள், விலங்குகள், உலகத்தில் வாழும் மனிதர்கள் அந்த மனிதருடன் ஒட்டுவார்கள், அன்பாக இருப்பார்கள். பணம் கொடுத்தும் அன்பை வாங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும். சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, ஏ சஹாபிகளே, நீங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களை செலவழித்தாலும் உங்களை பற்றி அன்பை வாங்க முடியாது. பணத்தால் பொருளை வாங்கலாம், அன்பை வாங்க முடியாது. அந்தரங்கமான ஹக்கீக்கத்தான உண்மையான நடிப்பது போன்று வாழலாம் சோதரர்களே. அன்புள்ள ஒருவருடன் நடிக்கலாம், யதார்த்தமான அன்பிருக்காது. அமல்களில் அல்லாஹ் 5 விதமான தன்மைகளை வைத்திருக்கிறார். முதலாவது உள்ளத்தின் வெளிச்சம், முகத்தின் பிரகாசம், உடம்பின் பலம், ரிஸ்கில் விஸ்தீரணம், படைப்பினங்கள் மீது இவரை பற்றி அன்பை அல்லாஹ் கொடுக்கிறார். இதே போல ஒரு மனிதர் பாவியாக இருந்தால், தவறு செய்யக்கூடியவராக இருந்தால், தன்னுடைய வாழ்க்கையை பாவத்தில் கழித்தால் 5 விதமான தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். முதலாவது சொன்னதை போல முன்னால் சொன்னவைகளுக்கு எதிர்மறையானவைகள். உள்ளம் அது இருள் அறிந்து விடுகிறது, உள்ளம் மௌத்தாகி விடுகிறது, உள்ளம் பால் அறிந்து விடுகிறது. அல்லாஹ் அவர்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், கல்லா, விடயம் அவ்வாறல்ல, பல்கான அலா குலூபிஹிம் பிமா கானூ யக்ஸிபூன். அவர்கள் இந்த பூமியில் செய்த செயற்பாடினால் உள்ளம் மாசடைந்து விட்டது, உள்ளம் இறுகி விட்டது. சவாஉன் அலைஹிம் அன்ஸர்தகும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சமீஇஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. நபியே, அப்படிப்பட்ட கூட்டத்தினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் விடுவதும் சமம். உள்ளம் சீரழிக்கப்பட்டு விட்டது, காதுக்கு முத்திரை வைக்கப்பட்டு விட்டது, பார்வைகள் போக்கப்பட்டு விட்டது, சோதர்களே, பாவத்தின் வெளிப்பாடு உள்ளம் இருளடைந்து விடுகிறது. முகத்தில் ஒரு விதமான வெறிச்சி, அவரை பார்த்தால் ஒரு விதமான பயந்தவரை போல, இருளடைந்தவரை போல, அபூசை போல ஒரு விதமான முகத்தில் செழிப்பில்லாத தன்மை. எதனால் சோதர்களே? பாவத்தின் வெளிப்பாடு. மூன்றாவது, உடம்பில் பலகீனம். பார்ப்பதற்கு சக்தியுள்ளவரை போலிருக்கிறார், தைரியம் இழந்த கோழையை போலிருக்கிறார். வயது குறைந்தவர், வயதை விட கூடிய நோய் இங்கு பார்க்கிறோம். சமூகத்தில் சமகாலத்தில் வாலிபர்கள், சிறியவர்கள், பரம்பரையில் கேள்விப்படாத நோய்கள், சிரமங்கள். சோதனை பாவத்தின் வெளிப்பாடுகள். மறந்து விடாதீர்கள். சொந்த கருத்தை சொல்லவில்லை. ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், பாவத்தின் வெளிப்பாடு உடம்பில் பலகீனம் ஏற்படும். எத்தனை நோய்கள், எத்தனை மருந்துகள், எத்தனை ரூபாக்கள். சோதனை. நாலாவது, அல்லாஹ் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படுத்துகிறார். இவர் உழைக்கிறார், ஓடுகிறார், சென்ற வருடத்தை விட இந்த வருடம் முதலீடு கூடுதலாக செய்கிறார். அவர் அழகுபடுத்துகிறார், டெக்கரேஷன் செய்கிறார், அவர் ஷோரூம் ஏற்படுத்துகிறார், எத்தனையோ விளம்பரங்களை கொடுக்கிறார். அத்தனை செய்தும் வாழ்க்கையின் நெருக்கடி, பஞ்சம், கஷ்டம். இருந்ததை விட செல்வம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் நெருக்கடியாக இருக்கிறார். பாவத்தின் வெளிப்பாடு சோதனை. ஐந்தாவது, அல்லாஹு தஆலா இவரை பற்றி படைப்பினங்களிடத்தில் அல்லாஹ் ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்துகிறார். இவர்கள் என்றால் சபிக்க முடியாது, இவரை தாங்க முடியாது, அவரை அரவணைக்க முடியாது. இது இவருடைய செயற்பாடு அல்ல, இவருடைய பாவத்தின் வெளிப்பாடு. மக்களிடத்தில் அல்லாஹ் இவர் மீது கோபத்தை ஏற்படுத்தி வருகிறார். சாதகை பெரியார்களே, நாம் இவைகள் என்று படிக்க வேண்டியது. எல்லோரும் இக்காலத்தில் ஒரு விதமான ஹிஜ்ரத்தை பேசுவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத்தை விட மிக முக்கியமான ஹிஜ்ரத், வாழ்க்கையில் பாவம் என்ற அல்லாஹ்வுக்கு வெறுப்பான அதை விட்டு நாம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அதை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும். அதற்காக விட வேண்டும். அதற்காக தொழிலை விட வேண்டாம். தொழிலை விடுகிறேன், பயணத்தை விடுகிறேன், பொருளை விடுகிறேன், கல்வியை விடுகிறேன், நண்பரை விடுகிறேன். இது ஹிஜ்ரத் சகோதரர்களே. நாடு துறப்பதை விட பாவத்தை விடுவதற்காக எடுக்கும் முயற்சி சிறந்த ஹிஜ்ரத் சகோதரர்களே. மூன்றாவது,
இது மிக சிறப்பான செழிப்பான ஹைரான மாதம். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதத்தை சொல்லும் பொழுது மாதங்களில் சிறப்பானது இந்த ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இந்த மாதத்துக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் பேர் சொல்லும் பொழுது இது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஃதலு ஸியாம் பாத ரமலான், நோன்புகளுக்கு பிறகு சிறப்பான ஒரு நோன்பு இருக்குமாக இருந்தால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு. அது பிறை 9-10 மட்டுமல்ல, இம்மாதத்தில் எக்காலத்திலும் நோன்பு நோட்பது சிறப்பான ஒரு விடயம். கலாவுடைய நோன்புகள், கஃபாராவுடைய நோன்புகள், நதருடைய நேர்ச்சியுடைய நோன்புகள் போன்றவைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதனை இக்காலத்தில் பிடித்தால் கலா நிறைவேறுவது போல, கஃபாரா குற்றப்பரிகாரம் நிறைவேறுவது போல, நேர்ச்சி நிறைவேறுவது போல இம்மாதத்தில் நோன்பு நோற்ற நன்மைகளை அடைந்து கொள்ளலாம். இம்மாதம் எக்காலமும் நோன்பு நோட்பதற்கு சிறப்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு நோன்பு நோட்பதில் சிறந்த காலமாக இருந்தால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொன்னார்கள், வ அஃதலு ஸலா பஅதல் ஃபரீலா, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறப்பான ஒரு தொழுகை என்றால் ஸலாத்துல் லைல், இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை. இரவு நேரத்தில் நாம் இந்த புதிய வருடத்தில் நல்ல பல திட்டங்கள், திடகாத்திரங்கள், உறுதிகள், எண்ணங்கள் வர வேண்டும். இந்த வருடம் நான் ஹஜ் கடமையாக இதுவரைக்கும் செல்லவில்லை, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் திருத்தத்துக்காக, என்னுடைய வாழ்க்கையில் உலகத்தை உழைப்பதற்காக, தேடுவதற்காக இத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆகிரத்துடைய பயணத்தை செழிப்பாக்குவதற்காக ஈமானியத்தான பயணங்கள், முயற்சிகள், இதற்காக திட்டமிட வேண்டும் சகோதரர்களே. காலத்தை வகுக்க வேண்டும், இதை சிந்தனையில் கொள்ள வேண்டும். எனவே மாதங்களில் சிறப்பானது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இம்மாதத்தில் நோன்பு நோட்பது மிக சிறப்பானது. அதிலும் குறிப்பாக வியாழன் திங்கள் நோன்புகள், அது எக்காலத்தில் மிக சுன்னா, அதுக்கு நிறைவான சிறப்புகள் இருக்கிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள்? உடலுக்கு ராகத் இருக்கிறது, நோய்க்கு சிகிச்சை இருக்கிறது, ஆஃபியத் இருக்கிறது. இது மெடிசன், வெளிரங்கமான ஆய்வான கருத்துக்கள். வாரத்தில் இருமுறை நோன்பு நோட்பது உளவியல் ரீதியாக, மார்க்க ரீதியாக உற்று நோக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை வியாழன் நோன்பு நோட்பதை விரும்பியிருக்கிறார்கள். வாராந்தம் செய்யுடைய செயற்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் திங்கள் வியாழன் ஆகிய இரு தினங்களில் சமர்ப்பிக்கப்படுகிறது. என்னுடைய அமல் என்னுடைய ரப்புக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பாரியாக இருக்கும் நிலைமையில் அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நோன்பு நோக்குகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் நபியாக அவதரித்தது, பிறந்ததும், நபி அவர்களுக்கு நுபுவத், நபித்துவம் கொடுக்கப்பட்டதும் அது திங்கட்கிழமையுடைய தினத்தில். எனவே நாம் இந்த ஒரு ஜஸீராவில், இந்த ஒரு தீவத்தில், இந்த ஒரு நாட்டில், ஒரு சிறிய ஒரு பிராந்தியத்தில் ஒரு இஸ்லாமியர்களாக, முஸ்லிம்களாக எமது மத, எமது மார்க்க ரீதியான அனுஷ்டானங்கள் தைரியமாக, மும்முரமாக, கண்ணியமாக நிறைவேற்றுகிறோம் என்றால் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தியாகங்கள், எமக்காக செய்த துஆக்கள், அந்த நபி மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அந்த நபியை நேசிக்க வேண்டும், அந்த நபியுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். நபியுடைய சுன்னாவை நாம் கண்ணிய குறைவாக நடந்துவிடக் கூடாது. அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாம் நோன்பு நோக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். குறைந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இம்மாதத்தில் குறிப்பாக பிறை 9வது 10வது தினம் யௌம் தாஸூஆ வல் ஆஷூரா, இந்த 2 நாட்களில் நோன்பு நோக்கிறது மிக சுன்னா, மிக சுன்னா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். இதனுடைய நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த 2 நோன்புகள், இந்த ஒரு நோன்பு ஆஷூராவுடைய நோன்பை சொன்னார்கள். இந்த ஒரு நோன்பு ஒரு வருடத்துடைய பாவத்தின் குற்றத்துக்குரிய கஃபாரா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறை 9வது தினம் ஏன் நோன்பு நோக்க வேண்டும் என்றால், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று பார்க்க, அங்கே
அன்று வாழ்ந்த யகூதிகளும் பிறை 10வது தினத்தில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். கேட்கப்பட்டது, இவர்கள் ஏன் இத்தினத்தில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள்? சொல்லப்பட்டது, இன்றை முஹர்ரம் மாதம் பிறை 10வது தினத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கடுபிடியில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்த தினம். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த யகூதிகளுடன் நோன்புடைய விடயமாக இருந்தாலும் அவர்களுக்கு நேர்படக்கூடாது. எதிர்வரும் வருடம் நான் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பிறை 9வது தினமும் நோன்பு நோட்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறை 9, பிறை 10 ஆகிய 2 தினங்களில் நோன்பு நோட்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, பெரியார்களே, எதிர்வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனி பிறை 9, ஞாயிறு பிறை 10 ஆகிய 2 தினங்கள் அது சுன்னத்தான நோன்புடைய தினங்கள். நாமும் எமது பெண்களையும் வீட்டிலுடைய சிறார்களையும் பெரியார்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த நோன்பை நோற்றி அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் அடைந்து கொள்ள வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நமது பாவத்தை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஒரு புதிய வருடத்தை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், நல்ல புத்துணர்ச்சியான நல்ல சிந்தனைகளை உள்ளத்தில் உதிக்க செய்வாயாக. நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக உன்னிடத்தில் வந்து அடைய எம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها حربا نافلا وموتا خالصا ومرضا حارسا وتشريفا موليا وصلوا الذي بينكم وبين ربكم تسعدوا وأقدروا الصدقة في السر والعلانية توجروا وتحمدوا وترزقوا وتنصروا وتجبروا وأمر بالمعروف تحسبوا وانهوا عن المنكر تنصروا. أيها الناس إن أقيسكم أكثركم ذكرا للموت وأكرمكم أحسنكم استعدادا له ألا وإنها من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والزود للسكن القبور والتأهب ليوم النشور. والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوا إن أكرمكم عند الله أتقاكم. إن الله تعالى العقل وأمرنا بالتفكير به في خلقه وقد جعل الله ليلا ونهارا
وكل منهما يجري على تدبيره وتقديره فإذا أدبر الليل أقبل النهار وإذا أدبر النهار أقبل الليل فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا وما قائدة هذا ولمن قائدة هذا فيا أيها الإخوان في الله اعبدوا الله حق عبادته هذه غاية الأهداف وتفكروا في خلق الله واتقوا في جميع الأوقات ولا تحملوا لحلة ما في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة كل ضلالة في النار قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم اللهم اجعلنا ممن يؤدي فرائضك والنهي عن نواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين اللهم ارض عن سادتنا خلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وارض عن أمهاته المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم يهدكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر والله يعلم ما تصنعون